ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நியூயார்க் சிட்டியில் தாங்க இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம். இந்த டைம் தான் இப்போ எனக்கு டைம் கிடச்சி வந்திருக்கோம். என் பின்னாடி இருக்க இந்த மேசிவான பில்டிங் பாருங்கள், ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது பார்க்க. பட் அதுதான் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரெயின் ஹால் தான். இந்த ட்ரெயின் ஹால் பேர் வந்து மொய்னிஹன் ட்ரெயின் ஹால் அப்படின்ட்டு. ஸோ டெஃபினெட்லி இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் இன் நியூயார்க்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா உள்ளே வந்தோன்னே ஏதோ ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரியே இல்லைங்க, ஏதோ ஒரு லக்ஸுரியான ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான் நமக்கு தருது. மெயினாக வந்து அந்த சீலிங்ஸ்லாம் வந்து செம டாலாக மேசிவாக இருக்குது. ப்ளஸ் முக்கியமாக வந்து ஃபுல் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட்டிங் வந்து உள்ளே வர மாதிரி தான் அந்த கிளாஸ் ரூஃப் மாதிரி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கே திரும்பினீங்கனாலும் ஒரு மாதிரி செம க்ளீனாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது கம்ப்ளீட் ஸ்டேஷனே. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸி ஹவர்ஸ் தான், பட் கூட்டம் இருந்தால் கூட நமக்கு அது பெருசாக வந்து ஃபீலே ஆகலை. ஏன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கனால க்ரௌடும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 13/14 போட்டிருக்காங்க, பட் ட்ரெயினை காணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு எஸ்கலேட்டர் போகுது இல்லையா, ஸோ இது வழியாக கீழே இறங்கி போனோன்னா நமக்கு பிளாட்ஃபார்மும் இருக்கும், சப்வே ட்ரெயின்ஸ்லாம் அங்கே தான் வரும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு ஒரு லக்ஸுரி மால்குள்ளார வந்த எஃபெக்ட் தாங்க தருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஷனுக்குள்ளார இருக்க ஃபுட் ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்க ஃபுட் கோர்ட் கூட ரொம்ப ஃபேமஸ் தான். உங்களுக்கு எல்லா விதமான இன்டர்நேஷ்னல் குவிசினுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக எவ்வளோ ஃபுட் இருந்தாலுமே நம்ம அதுக்கு வந்து சாய்ஸ்ன்னு கேட்டோன்னா டெஃபினட்டாக பீட்சா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் இப்போ நம்ம இருக்க நியூயார்க்கில் நியூயார்க் ஸ்டைல் பீட்சா கேட்கவே வேணாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு நியூயார்க் ஸ்டைல் பீட்சாவில் சீஸ் பீட்சா வந்து ஆர்டர் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து இப்போ எனக்கு வாங்கின ரைஸ் பவுல் தான். ஸோ இது வந்து ஒரு மெடிட்டரேனியன் குவிசின்லேருந்து வாங்கியிருக்கேன். உள்ளே வந்து பார்த்தோன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரைஸ் அண்ட் சாலட் எல்லாம் வச்சுருக்காங்க, வித் சிக்கன் ஷவர்மா கூட இருக்குது. உங்களுக்கு டாப்பிங்ஸ் வந்து நம்ம எல்லாமே எது கேட்குறோமோ எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் குவாக்கமோலே, ஃப்ரெஷ் அலப்பினியோஸ் எல்லாமே கேட்டேன். ஸோ கேட்டது எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பவுலை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஃபுட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ட்ரெயின் ஹால்ல இருந்து வெளியில வந்து நியூயார்க் சிட்டியோட டவுன் டவுன்ல இருக்க ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீட்ஸ்ல தான் நடந்து போயிட்டே இருக்கும். எங்க திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு டால் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸா இருக்கட்டும், அந்த சவுண்ட் ஆஃப் டிராஃபிக் எங்க பார்த்தீங்கனாலும் பிஸியா மக்கள் போயிட்டு வந்துட்டு அந்த சீனே வந்து இந்த கம்ப்ளீட் சிட்டியோட வைப் வந்து நமக்கு நடந்து போகும்போது செம்மையா ஃபீல் ஆகும். அப்படியே நடந்து இப்போ நம்ம ஹட்சன் யார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் தாங்க வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாடர்ன் ஏரியாஸ் ஆஃப் நியூயார்க் சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு பின்னாடி எக்ஸாக்டாக சென்டரில் நமக்கு ஒரு ஐகானிக்கான ஹெக்ஸகன் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் பேர் தான் த வெசல் அப்படின்ட்டு. வெளியில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாயண்டான ஒரு ஹனி கோம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் காப்பர் அண்ட் கிளாஸில் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் ஸ்டேர் கேசஸ் தான். பட் உள்ளே போனோன்னா நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம தான் நடந்து போகணும். டிக்கெட்ஸ் இருக்குது இதுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஹட்சன் யார்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த பில்டிங்கில் போய் அப்சர்வேஷன் டெக்கை போய் விசிட் பண்ணுறது தான். ஸோ அப்படி என்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து எட்ஜ் அப்படின்ட்டு. மேலே அப்சர்வேஷன் டெக் போகிறதுக்கான டிக்கெட்ஸ் தாங்க இப்போ கீழே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. லைக் பர் பர்சனே வந்து உங்களுக்கு $70-80 ப்ளஸ் டேக்ஸோட வருது. டிக்கெட் ப்ரைஸிங் கூட ஒவ்வொரு டைம் ஸ்லாட்டுக்குமே வேரி ஆகுது. கரெக்டாக இப்போ நம்ம வந்திருக்க டைம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சன்செட் ஆயிருமாமா. ஸோ மேலேருந்து சன்செட் பியூட்டிஃபுல்லாக தெரியும் போல். இந்த பீக் டைமில் வரும்போது டிக்கெட் ப்ரைஸிங்கும் பீக்கில் இருக்குது. நம்ம அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் வரல, நம்ம கேஷுவலாக தான் வந்தோம். இதே மிட் ஆஃப் த டேல வந்தோம் அப்படின்னா நம்ம half the ப்ரைஸ்லேயே டிக்கெட்ஸ் வாங்கிடலாம். A million people in the crowd, but I only see your face in all the light. இங்க கீழ இருந்து அப்சர்வேஷன் டெக் போறதுக்கு எலிவேட்டர்ஸ் எங்கடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாலோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு இந்த பில்டிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எட்ஜோட எலிவேட்டர் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்க்கே போக முடியுது.
இந்த பில்டிங்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மால்மே. உங்களுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் முக்கியமாக ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லில்லாக் சாக்லேட்ஸ் வந்து இங்கே மேன்ஹாட்டன்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சாக்லேட் கம்பெனி போல். ஸோ நிறைய ஃபேமஸாக இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த கடையை நேரில் பார்க்குறேன் இப்போ. பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா டைலாண்ட்ஸ் கேண்டி பார் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கும் அதுக்கும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உள்ளே வந்தாச்சு. எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கலர்ஸ் தான். லைக் பிரைட் பிங்க்ஸ், எல்லோ, ப்ளூ அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷெல்ஃப்லையுமே அவ்வளோ கலர்ஃபுல்லான கேண்டீஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே நடுவில் இருக்க அந்த ஹியூஜான டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் வந்து கம்மிஸ் இருக்குது, சவர் கேண்டீஸ், ஜெல்லி பீன்ஸ் அண்ட் ஈவன் மில்க் சாக்லேட்ஸ்லாம் கூட மிக்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க. நம்மளே வந்து செல்ஃபாக வந்து கவர்ஸ் எடுத்துகிட்டு எல்லா டைப் ஆஃப் கேண்டீஸுமே ப்ரைஸிங் வந்து வெயிட் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆத்விக் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபேவரட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் வந்து ஒரு கன்சிடரபிள் லிமிட்டோட எடு அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எடுக்கும் போது ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நம்மளே ஒவ்வொரு கேண்டியும் ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுனால அளவு தெரியாமல் எடுத்துருவோம். ஃபைனலாக வந்து நம்ம பில்டிங்கில் தான் வந்து அது எவ்வளோ வெயிட் அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நமக்கு ப்ரீவியஸாக நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த தடவை வந்து ஒவ்வொரு செலெக்ஷன் ஆஃப் கேண்டீஸ்லையுமே ஒரு 6 to 7 கவுண்ட், அதாவது லிமிட் பண்ணி எடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கேண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிஜமான ஒரு ஐபால் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபன் ஷேப்ஸில் இருக்கனால தான் இந்த கேண்டி ஷாப்ஸ்லாம் வந்தால் இந்த கிட்ஸ் வந்து செம்மையாக எக்ஸைட் ஆகிடுறாங்க. டேஸ்ட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். லைக் அடிக்டிவாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பெரியவங்களுக்கே சாப்பிட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கேண்டி சாப்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா மால்லேருந்தே இந்த சைடு வந்து நம்ம போக வேண்டிய அந்த எட்ஜோட அப்சர்வேஷன் டெக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்துட்டோம். இனிஷியலாக வந்து நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபுல் செக்யூரிட்டிஸ் செக், லைக் ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரியே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. அதெல்லாமே இப்போ முடிச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே தான் வந்துட்டே இருக்கோம். இது எப்படின்னா வளைஞ்சு போய்கிட்டே இருக்குது. நியூயார்க் சிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமஸான ஸ்கைலைன்ஸ் அண்ட் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக நிறைய அப்சர்வேஷன் டெக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங்காக இருக்கட்டும், ஒன் வேர்ல்டு அப்சர்வேட்ரி, டாப் ஆஃப் த ராக், சம்மிட் 1 வாண்டர்பெல்ட் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு டைம் நம்ம நியூயார்க் வந்து ப்ரீவியஸாக விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு அப்சர்வேஷன் டெக்காக நம்ம போய் பார்த்தோம். பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி இப்போ நம்ம வந்திருக்கு இந்த எட்ஜோட அப்சர்வேஷன் டெக் தான். ஸோ அதனால தான் செம்ம ஃபேசினேட்டிங்காக இருக்குது இங்கே வர்றதுக்கே. ப்ளஸ் இங்கே உள்ளே வரும்போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம எலிவேட்டருக்கு வந்து போகிற பாத்வே தான், பட் போகிற இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து இத்தனை டிஜிட்டல் பில்லர்ஸ் இருக்குது. ரொம்ப இல்யூஷனலாக இருக்குது இங்கே பார்க்கவே. What you give is worth it when you're holding me and when you hold me so close. I want further in under your skin. Wanna leave a mark so that I can be sure that you remember what's been. ஆக்சுவலாக எலிவேட்டர்ஸ் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் ஆஃப் லைட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் தான். ஸோ நம்ம கை வச்சோம் அப்படின்னா ஏதோ ஸ்பின் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ பேசிக்லி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக இருக்குது இங்கே. ஃபைனலாக நம்ம எலிவேட்டர்ஸ்குள்ளார வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோர்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு லைட் ஷிஃப்ட் ஆகுது. ப்ளஸ் வித்தின் செகண்ட்ஸ் வந்து எலிவேட்டர் ஸ்டார்ட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருது. ஒரு சின்ன ஜர்க் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியல. பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாட் ஈவன் 60 செகண்ட்ஸ் கூட இல்லை, நம்ம 100th ஃப்ளோர் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பீக் ஹவர்ஸ் தான். ஸோ த்ரூ அவுட் த டே நம்ம இந்த அப்சர்வேஷன் டெக் வந்து பார்க்கலாம். பட் இப்போ வந்து சன்செட் டைம் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க. இப்போ
நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஒப்சர்வேஷன் டெக்கோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவுட்டோர் ஸ்கை டெக் இன் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ளோர் டு சீலிங் ஃபுல்லாக வந்து கிளாஸ் வால்ஸ் அண்ட் பேனல்ஸ் தான். கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜில் வந்து நிற்கும் போது டெஃபினட்டாக நியூயார்க் சிட்டி மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகிற ஒரு ஃபீல் தான் கிடைக்கிது நமக்கு. ப்ளஸ் சொன்ன மாதிரியே இந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேருந்து சன்செட் பார்க்குறதே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் பேனலும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் ஜஸ்ட் இங்கே இருக்க கேப்பில் கை விட்டு பார்த்தேன். ஒரு மர கிளைய பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ திக்காக இருக்குது ஒவ்வொரு கிளாஸ் பேனலுமே. அதுவும் பர்டிகுலராக இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கம்ப்ளீட் நியூயார்க் சிட்டியோட வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. நமக்கு ஒரு பக்கம் ஹட்சன் ரிவராக இருக்கட்டும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த சைடு அந்த டாலஸ்ட் பில்டிங் பாருங்கள், ஒன் வேர்ல்டு ஒப்சர்வேட்டரி, எல்லாமே அவ்வளோ கிளியர் வியூஸாக இருக்குது. சன்செட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருட்டிடுச்சு. ஸோ நமக்கு வந்து லைக் டே டைமையும் தாண்டி நைட் டைம் வியூவும் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கிடைச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஒப்சர்வேஷன் டெக்கில் எல்லாமே சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி மேலே போனோமோ அதே எலிவேட்டர்ஸில் ஏறி தான் இப்போ கீழே வரும். ஆஸ் யூஷுவல் வித்தின் செகண்ட்ஸ் நம்மளை கீழே வந்து விட்டுடுறாங்க. ஸோ இந்த எலிவேட்டரில் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு 50-60 செகண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம இது வரைக்கும் இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் நம்மளை சுற்றி ஃபுல்லாக விஷுவல்ஸாக ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனோனாலுமே எண்டிங் பாயிண்ட் டெஃபினட்டாக ஒரு கிஃப்ட் ஷாப்பில் தான் வந்து முடியும். ஸோ இங்கேயுமே வந்து நோ டவுட் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப்பில் தான் வந்து எண்ட் ஆயிருக்கும். ஸோ எப்படின்னா இது உள்ள வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹட்சன் யார்ட்ஸில் பார்த்தா எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே கிஃப்ட் ஆர்டிகல்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எட்ஜில் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து மாலில் தான் வந்து ஜாயின் ஆகுது. கரெக்டாக இந்த ஃப்ளோரில் வந்து யூனிக்ளோட ஒரு ஸ்டோர் கூட வச்சுருக்காங்க. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் யூனிக்ளோவில் நிறையா இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு தான் வந்து பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருந்தது. சரி இன்னைக்கு வந்து அந்த கடையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்கலான்னு உள்ளே வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸோட ரீட்டெயில் ஷாப் தான். உங்களுக்கு பேசிக்காக வந்து க்ளோதிங் தான் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து கிளாசிக் வியர்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்தந்த சீசனல் ஐட்டம்ஸ் இருக்குது. முக்கியமாக இப்போ வின்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் அண்ட் கோட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்குது. க்ளோதிங் எல்லாம் குவாலிட்டிலாம் நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஐ திங்க் பெங்களூர், மும்பை அண்ட் டெல்லியில் வந்து யூனிக்ளோ ஸ்டோர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு சரி வெளியில் போகலாங்கும் போது நம்ம அதுக்கு தான் டக்குன்னு மேலே பாருங்கம்மா அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு டிசைனர் பால்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது நம்மளோட தமிழ் லெட்டர்ஸ் வந்து அங்கங்கே செதறி போட்ட மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய லாங்குவேஜோட லெட்டர்ஸை தான் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண மாதிரி இந்த டிசைனே பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இது பார்க்கும் போதே ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல். ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னென்னா நம்மளோட தமிழ் மொழியோட லெட்டர்ஸ் கூட அங்கங்கே இருக்குது. ஸோ அதை ஆத்விக்கே பார்த்து கண்டுபிடிச்சது தான் எனக்கு செம்ம ஹாப்பி. அடுத்ததான் நம்ம இப்போ ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷும் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க வெளியில் வந்திருக்கோம். இது வந்து டேவர்னா அப்படின்ட்டு ஒரு மெடிட்டேரியன் குவிசீன் தான். இது நம்ம ரூமில் வந்து ரொம்ப பக்கம், அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால இப்போ நடந்தே வந்தாச்சு. இவங்களோட மெனு கார்டு எடுத்து பார்த்தோன்னா லிமிட்டட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் தான். ஸோ அதில் மெயின் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெபாப் பிளாட்டர், அதுக்கப்புறம் கைரோ பிளாட்டர், ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வித் சம் சாலட் எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு சிக்கன் கைரோ பிளாட்டர் ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து ஓஜி ஃப்ரைஸ் அப்படின்ட்டு ஒன்று ஸ்பெஷலாக இருந்துச்சு. சரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு தான் ஆர்டர் பண்ணி பார்த்தா அதில் வந்து அந்த ஃப்ரைஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃபெட்டா சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஜஸ்ட் கேஷுவலாக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம். நம்மளோட மெயின் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷ்ரெடட் சிக்கன் தான். பட் நல்லா வந்து ஸ்லோவாக வந்து ரோஸ்ட் பண்ணி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அலாங் வித் உங்களுக்கு சாலட் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ரைஸ் அண்ட் பிட்டா பிரெட் எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி இது ஒரு காம்போ மாதிரி ஒரு பிளேட்டு தான். ஸோ இதெல்லாமே வந்து அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம
எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக போகணும், டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சப்வே எடுத்தால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம சப்வே ட்ரெயின்காக நம்ம ரெஸ்டாரண்ட் இப்போ சாப்பிட்டோம் இல்லையா டின்னர், அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒன் ஆஃப் த சப்வே ஸ்டேஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே டிக்கெட்ஸ் எதுவும் நம்ம ஃபிசிக்கலாக எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மெத்தட் தான், விச் மீன்ஸ் நம்மளோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டை ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து அடுத்ததாக நம்ம டைம் ஸ்கொயர் போகிறதுக்கான ட்ரெயின் தாங்க இப்போ போர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கேருந்து ஒன் ஸ்டாப்பில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. பட் ஆத்விக் வந்து ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே சரி ஒன் ஸ்டாப்பாக இருந்தாலும் சப்வேல போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். இந்த ட்ரெயினோட கம்ப்ளீட் ரவுட் மேப் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ண ஆக்சுவலாக வந்து சப்வேல போகிறதுலாம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியஸ்டான ஆப்ஷன் கூட நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும். I've done my best and my worst, learned my lessons. No matter how hard my life would treat me. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒன் ஸ்டாப் தான், அதனால் ஏறினதே தெரியாத அளவுக்கு வந்து இறங்கிட்டோம் இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் சிட்டியோட ஹாட் ஸ்பாட்டான டைம் ஸ்கொயருக்கு இப்போ குயிக்காக வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து நம்மளோட ரூம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான், ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்படிங்கனாலும் ஆல்மோஸ்ட் நம்ம நியூயார்க்கில் தங்குற எல்லா நாட்களோட நைட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் ஸ்கொயரில் வந்து தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதனால தான் இங்கே வந்து சரி இன்னொரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி 9:45 10 கிட்ட ஆகுது. பட் கூட்டத்தை பாருங்கள், அவ்வளோ ஜேன்னு திருவிழா கணக்காக இருக்குது. இது வந்து இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லை, த்ரூ அவுட் த இயர் இப்படியே தான் இருக்கும். நியூயார்க் சிட்டியோட கம்ப்ளீட்டான வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா டெஃபினட்டாக நம்ம டைம் ஸ்கொயர் தான் வந்தாகணும். அதுவும் கண்டிப்பாக நைட் டைம் வரும்போது அதோட ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும்னு தாங்க சொல்லுவேன். எத்தனை தடவை வந்தாலும் நமக்கு அழுக்கவே அழுக்காது. நாங்களே இந்த ஒரு ட்ரிப்லேயே வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நைட் வந்து டைம் ஸ்கொயரில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒவ்வொரு டைம் வரும்போதும் எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஏன்னா வந்து நிறைய உங்களுக்கு ஈட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டக்குன்னு ஒரு ஜூஸ் வேணும்னா வாங்கி குடிக்கலாம். நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, பேக்கரிஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து செம லைவ்லியாக வந்துட்டு போயிட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே செம ஹாப்பியாகிரும். நைட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. ராத்திரி 12 மணி ஆகுது. பட் இங்கே ஊர் வந்து பயங்கர கோலாகலமாக இருக்குது. நம்மளும் வந்து ஃபைனல் டச் ஆஃப் த டே வந்து ஒரு டிசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து வேன் லியூவன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான். இவங்க வந்து நியூயார்க், நியூ ஜெர்சி, கலிஃபோர்னியா, டெக்ஸஸ், கொலராடோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் வச்சுருக்காங்க. பட் நம்ம இருக்க வாஷிங்டன், சியாட்டலில் இவங்களோட ஐஸ்கிரீம் ஷாப் இல்லை. சாக்கோலாவா ப்ரௌனி, அப்புறம் வெனிலா ஷேக் அண்ட் பிஸ்டாஷியோ ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு 3 பேர்த்துக்கும் 3 வாங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இந்த டே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.